ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான ஹெல்த்தியான முருங்கைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். முதல்ல அடுப்பில் கடாயை வச்சு சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதை கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதிலே கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டு வதக்கிக்கிறேன். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை உரித்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அதுலேயே நான் கட் பண்ண முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. நான் உப்பு இதில் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். கல் உப்பே நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்திங்க. அதுலேயே ஒரு சின்ன தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா கிளறி விட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட முருங்கைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது எல்லா சாதத்துக்கூடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.